ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூ வித் சாம் தமிழ். இன்னைக்கு நம்ம பூனம் சாரி ப்ளவுஸ் தைக்க போகிறோம். பூனம் சாரியில் லைனிங் அட்டாச் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பு கிட்டலாம் புஷ்ஷுன்னு துணி எழுந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நார்மலாக நல்லா ஃபிட்டிங்காக கிளியராக தைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பின் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், நான் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தான் தைச்சிட்டு வரேன். நான் பைப்பிங்லாம் வைக்க கிடையாது. பைப்பிங் வைக்கிறவங்க திருப்பிக்கலாம், ஆனால் நான் திருப்பாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் தையல் தான் போட்டுட்டு வரேன். பின் பண்ணியிருக்கேன், நல்லா லூஸ் விட்டு டைட்டாக இழுத்து பிடிக்காமல் நான் ஓரளவுக்கு தையல் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் தையல் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பவுமே நம்ம அந்த மெயின் கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் ஒரு 1/2 இன்ச்சு சைடில் எல்லாமே துணி இருக்கணும். அப்போதான் பூனம் சாரியாக இருக்கட்டும், காட்டன் சாரியாக இருக்கட்டும், எதுவுமே இழுக்காமல் முன்னாடி ஃப்ரண்ட்டில் புஷ்ஷுன்னு தெரியாமல் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கும். வீடியோ எண்டில் நான் காட்டியிருப்பேன் ப்ளவுஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நெக்கு தைச்சிடணும். நெக்கு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஷோல்டருக்கு அப்புறம் ஃப்ரண்ட்டில் அந்த ஹூக்ஸ் மாட்டுறோம்ல அந்த இடம், அப்புறம் அந்த கிராஸ், அப்புறம் ஆம் ஹோலுக்கு அடுத்து 2 சைடு பேலன்ஸ் இருக்கும்ல, அந்த பேலன்ஸ் ஃபினிஷ் பண்ணிடணும். இது எல்லாமே பெரிய தையல்லே வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு 2.25-3 இன்ச்சு எல்லா ப்ளவுஸும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தையல் வச்சுருப்பேன். இது ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி வைப்பேன். சில பேருக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூஸ் டைட்டு பண்ணுவோம்ல, நெட் இருக்கும் ஒன்று, லூஸ் டைட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி லூஸ் டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிளியராக அந்த இது வந்துடும். நெக்ஸ்ட் டாட் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சில ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சைடு டாட் பார்த்தீங்கன்னா மேலே நெக்கு கிட்ட இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கீழே இருக்கிறது குறைச்சலாக இருக்கும். இந்த ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ நான் 1/2 இன்ச்சு இந்த மாதிரி டிஃப்ரென்சேஷனில் மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச்சு வருது இந்த அளவு ப்ளவுஸில். சென்டரில் நம்ம கட் பண்ணுறப்பவே அந்த சென்டர் உயரம் மார்க் பண்ணி வச்சுருப்போம். அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு இப்படி கிராஸ் ஒரு 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ சைடில் நான் அந்த கிராஸ் எப்படி மார்க் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெக்கு சைடும் அந்த ஆம்ஹோல் சைடும் ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு மார்க் பண்ணிட்டோன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சாக் பீஸில் மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதில் நான் தையல் அடிச்சிட்டு இருக்கேன். பெரிய தையல் அடிச்சிடணும். அடிச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. தையல் அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டாட் பிடிக்கிறப்ப பூனம் சாரியும் அந்த லைனிங் துணியும் பிரிஞ்சு வராமல் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு சில ப்ளவுஸில் பார்த்துருப்பீங்க, பூனம் சாரியில் தைச்சிருப்பாங்க, உள்ள இருக்கிற லைனிங்கில் மட்டும்தான் டாட் இருக்கும், மேலே இருக்கிற இதில் டாட் வராது. அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் மெயின் நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டு தச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நான் எல்லாமே எண்டு வரைக்கும் நான் சொல்லிட்டு வரேன், என்னென்ன டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் தச்சிட்டு இருக்கிறது என்ன சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனம் சாரி தான். இதுவும் ரொம்ப மெலிசாக இருக்கும். இந்த துணி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கை வச்சாவே நவுந்துடும், அந்தளவுக்கு மெலிசாக இருக்கும். அந்த துணியிலே நான் ப்ளவுஸ் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் எந்த சுருக்கம் இல்லாமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் புரியும். ஸோ நான் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணிப்பேன், நான் மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்க டாட்டு மேலே கீழே ஆயிரும். ஸோ அதனால தான் இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃப்ரண்ட்டில் நம்ம ஹூக்ஸ் தைக்கிற இடத்துல அந்த டாட் பிடிக்கிறப்ப மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்கணும், கீழ் பக்கம் தான் கொஞ்சம் 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம தைக்கணும்னு சொல்லி. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் பீஸ் கொடுத்து தான் திருப்ப போகிறேன் இந்த நெக்கில். ஸோ ஈக்குவலாக வரணுன்றதுனால அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டில் நம்ம மெஷர் பண்ணுறப்ப கட்டிங் போடுறப்பவே 1 இன்ச்சு நான் வச்சுருப்பேன் எக்ஸ்ட்ரா, 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பேன். டாட் பிடிக்கிறதுக்கும் கீழே ஒரு 1/2 இன்ச்சு, மேலே கீழே ஒரு அரை இன்ச்சு, மேலே ஒரு 1/4 இன்ச்சு, டாட்டில் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால தான் பாருங்கள் என்னோட கப் ஷேப் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி நான் ஒரு 3 லைனிங் பீஸும் ஒரு மெயின் கிளாத்து வச்சு தையல் அடிச்சுட்டு திருப்பி அது மேலே ஒரு 2 தையல் அடித்து கிராஸ் பீஸுக்கு அளந்துட்டு நான் அந்த கிராஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், கிராஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அது இதோட அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருட்டி நான் உள்ளே விட்டுட்டு மேலே இந்த மாதிரி திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி அதுலேயும் நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது நான் நார்மலாக தைக்கிறதே எப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் ஆங்கிள் கீழே மேலே வந்திருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ கரெக்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோவில் நல்லா கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் தச்சிருப்பேன். அதை வாட்ச் பண்ணிவிட்டு அதில் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமும் நான் இந்த மாதிரி தையல் அடித்து எடுத்துக்கிறேன். நம்ம நல்ல பக்கத்து சைடில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு சுருட்டிட்டு கீழே அந்த பட்டிக்கிட்ட நிறுத்திட்டு பேக் சைடில் இருக்க அந்த பட்டி பீஸை இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு அது மேலே ஒரு தையல் அடிச்சுட்டு வந்துடணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு விடுவேன்.
அப்போ தான் வந்து அது உள்ளே போயிட்டு நல்லா வந்து ஃபிட்டிங்காக வருங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ரைட் சைடு எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் வரணும், ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தான் வரணும். அப்புறம் வந்து அந்த பட்டியில் கீழே வந்து நம்ம தையல் அடித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும் அது கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லி. அளவு ப்ளவுஸும் வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நெக் பீஸ் வச்சுருப்பேன். அந்த நெக் பீஸை மடித்து ஹூக்ஸ் தைப்போம்ல, அந்த இடத்துல மேல் பக்கம் வச்சு நான் பின்னாடி திருப்பிக்கிறேன். படிமான தையல் நான் கண்டிப்பாக போடுவேன், அப்போ தான் அது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால் படிமான தையல் போட்டு கீழே ரஃப் பண்ணிவிட்டு திருப்பி மேலேயும் ஒரு தையல் அடிச்சுட்டு வந்துட்டேன். அடிச்சுட்டு இப்போ நெக்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த சைடுக்கு நான் வந்து டபுள் கிளாத்து 2.25 இன்ச்சுனா 4.5 இன்ச்சுக்கு நான் டபுள் கிளாத் எடுத்திருக்கேன். டபுள் கிளாத் எடுத்து இந்த மாதிரி தைச்சிங்கன்னா நிறைய நாள் உழைக்கும். ப்ளவுஸில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹூக்ஸ் மாட்டினாலும் அந்த துணி டேமேஜ் இல்லாமல் நல்லா இருக்கும், அந்த ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால தான் மேலே வச்சு தைச்சிட்டு படிமான தையல் ஒன்று போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடில் திருப்பி இந்த மாதிரி கீழே ரப் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கும் சென்டராக நம்ம தையல் அடிச்சிடுவோம். நார்மலாக நம்ம எப்படி அடிக்கிறோமோ அந்த மாதிரி தையல் அடிச்சிடுவோம். கிராஸில் ஒரு தையல் அடிச்சுட்டு இப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நெக்கு இங்கே நீங்கள் செக் பண்ணால் தான் உண்டு. இது மிஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு மேலேயும் ஒரு தையல் போடணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கணும், ஃபிட்டிங்காக உட்காரணுங்கிறதுனால நான் அதுக்கு மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி பூனம் சாரிலாம் போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து பேக் பார்ட் நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தேன். பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு ரஃப் அடித்து தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. அடிச்சுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதுக்கு மேலேயும் நெக்கில் ஒரு தையல் அடிச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு கீழே ஒரு தையல் அடிச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு நெக்கு சைடு ஒரு கிராஸில் நம்ம தையல் அடிக்கணும். அந்த மாதிரி கிராஸில் தையல் அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அவங்களோட ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 3/4 வேலை உங்களுக்கு வந்து இதிலே ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பூனம் சாரியில் தைக்க தெரிஞ்சவங்க பூனம் சாரியில் எப்படி தைக்கணுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான். இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் சைடு தூக்குறது, பேக் சைடு தூக்குறது நிறைய பேரோட ப்ளவுஸில் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும். எப்போவுமே நான் தைச்சிட்டு நெக்கு வந்து நான் திருப்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் நெக்கு செக் பண்ணிடுவேன். நெக்கு அந்த கரெக்டாக இருக்கா அளவுன்னு சொல்லி செக் பண்ணிடுவேன். செக் பண்ணிவிட்டு தான் அடுத்து நெக்ஸ்ட் டே போவேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெக்கு பீஸ் வச்சு தான் நான் திருப்ப போகிறேன். ஸோ அதனால் அதை வந்து நான் பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக லைனிங் கிளாத்தில் நான் தச்சிட்டு இருக்கேன். ஸோ 2 இருக்குது. இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு அது மேலே நடுவில் ஒரு தையல் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கிராஸாக எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த நெக்கு சூப்பராக உட்காரும், மேலே தூக்காமல். எண்டிங்கில் இந்த வீடியோ எண்டிங்கில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துப்பேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு 1 by 1 அட்டாச் பண்ணிட்டு வந்துடுவேன். சென்டரில் நான் இது 2ஆக பிரித்து தையல் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் தையல் போடுங்க. ஏன்னா வந்து நம்ம திருப்புறப்ப ஒரு இந்த ஜாயிண்ட் பண்ணுற இடத்துல தப்பமாக இருக்கும், ஊசி வந்து இறங்காமல் நிறைய பிரச்சனை வரும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அந்த கிராஸில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம சரி பண்ணிவிட்டு 1 by 1 மேலே கீழே வச்சு தச்சிடலாம். தச்சு இந்த கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நான் அந்த தச்சுட்டு வரப்பவே 2ஆக மடித்து தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தச்சுட்டு வரப்போவே சென்டராக நான் ஜாயின் போட்டிருக்க இடத்துல கை வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுருப்பேன். அந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உக்காந்துரும் க்ளீனாக. ஸோ தைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி தைச்சிட்டு வரேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூனம் சாரியில் எந்த துணி கொடுத்தாலும் நம்ம சூப்பராக ஃபினிஷிங் பண்ணலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ நான் தைச்ச அந்த இது வந்து கரெக்டாக இருக்கா, ப்ளவுஸ் நெக்கு ஃபுல்லாக கரெக்டாக வந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். இதை 2ஆக டபுள் பண்ணி நான் தையல் அடிச்சிடலாம். நார்மலாக நம்ம தையல் அடிக்கிற மாதிரி தான். நான் கரெக்டாக தான் வச்சேன் ஃபோக்கஸில். பட் இது கொஞ்சம் கீழே மேலே ஆயிடுச்சு. பட் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். கட்டிங் ப்ளஸ் ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய நம்மளோட சேனலில் இருக்குது. அதை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டும் இருக்கீங்க, என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நாளுக்கு நாள் வந்து அதிகமான வியூஸ் வந்தால் தான் வியூஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய வியூஸ் அவ்வளோவா வரதில்லை. ஸோ அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டோக்கன் ஆஃப் லவ் தரணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி 40 ருபீஸ்லேருந்து எவ்வளோ வேணாலும் பே பண்ணலாம். அது எனக்கு ஃபுல்லாக வராது, யூடியூப்பில் பாதி எடுத்துப்பாங்க, எனக்கு பாதி தான் வரும். அதுவுமே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான். கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்கில் நான் தச்சு எடுத்துருக்கேன் அந்த கிளாத்தை வந்து வச்சுட்டு
இந்த மாதிரி தச்சுட்டு வந்துட்டு நெக்லேயும் நம்ம கிராஸ் கட்டிங் போட்டு எடுத்துக்கணும். நான் இப்போ போட்டுட்ருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி கட்ச் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபிட்டிங் சூப்பராக வரும். மேலே தூக்காமல் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கட்டிங் கண்டிப்பாக போடுங்க. இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு மடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மேலே 2 தையல் போட்டு எடுத்துப்பேன். அந்த மாதிரி 2 தையல் போட்டு எடுத்து பார்த்தோன்னா அந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ ஸ்டிஃப்னஸாக இருக்கும். லாங் வீடியோ பார்த்தா நீங்களே ரொம்ப உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் நான் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் சொல்லணும்னு நினச்சேன், எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கணும்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். மேக்ஸி வீடியோ கேட்டிருந்தீங்க, நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, இட பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லி. இன்னொரு வாட்டியும் நான் செக் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கா சொல்லி நெக்கு. இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து 2வது தையல் போடுறேன். படிமான தையல் போட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு தையல். நெக்குக்கு வந்து நான் மொத்தம் எவ்வளோ தையல் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு தையல், படிமான தையல் 1, ஃபினிஷிங்க்கு 2 தையல், மொத்தம் 4 தையல் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப மெலிசாக இருக்கும் இந்த துணி. இதுலேயே இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி சூப்பர் ஃபினிஷிங் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்யூ.